பிரைஸ் தி லார்ட். ஓசியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தராகிய ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் எவ்வளவு அக்கிரமம் செஞ்சாலும் அவர்களை தண்டிக்கிறார். ஆனால் ஒருபோதும் கைவிடுவதில்லை. பிரியமானவர்களே, அவர் தண்டிப்பதற்கான நோக்கம் என்ன தெரியுமா? எப்படியாவது அவருடைய ஜனத்தை மீட்கும்படியாய் அவர் தண்டிக்கிறார். பிரியமானவர்களே, நியாயாதிபதிகள்ல ராஜாக்கள்ல நம்ம பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனம் எத்தனையோ முறை கர்த்தருடைய பார்வைக்கு புறமானதை செய்கிறாங்க. அந்தந்த நேரத்துல கர்த்தர் அவர்களை சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கிறார். ஆனாலும் நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்புகிறார், தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்புகிறார். ஏன்? அவருடைய ஜனத்தை மீண்டும் அவர் அண்டையிலே சேர்க்கும்படியாய். இவ்விதமாக கர்த்தர் நம்மையும் நேசிக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம எத்தனையோ முறை கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வோம். அவருடைய வழியில நம்ம பின்பற்றாம பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் நம்ம மூழ்கி கிடக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அவர் நாம் கெட்டு போகும்படியை நம்மை தண்டிக்கிறது அல்ல, அவர் நாம் மீட்கும்படியை நம்மை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, அதனால யோவான் 3:16 நம்ம வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே. நாம யாருமே கெட்டு போக கூடாது. இதுதாங்க கர்த்தருடைய சித்தம். இளையகுமாரன் உவமையை நம்ம பார்க்கும் பொழுது, அங்க தகப்பனை விட்டு இளையகுமாரன் பாவத்துல போயிடுறான். அங்க போயிட்டு பண்ணி தவிட்ட கூட சாப்பிட முடியல. பாருங்க, அவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கிறான். ஆனால் தகப்பனோ, இளையகுமாரன் எங்க தகப்பனை விட்டுட்டு போனானோ அதே இடத்துல தகப்பன் காத்து கொண்டு இருந்தார். பிரியமானவர்களே, காத்து கொண்டு என்னுடைய மகன் மீண்டும் வரமாட்டானே என்று சொல்லி ஒரு ஏக்கத்துல நிக்கிறாரே. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நோக்கி பார்த்து, நம்ம அவரை எந்த இடத்துல விட்டுட்டு பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் பின்னாடி நம்ம போறோமோ அதே இடத்துல கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை மீட்க விரும்புகிறார். இன்னைக்கு ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நான் மனம் திரும்புகிறேன், உங்க கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு நம்ம கேட்கும் பொழுது, கடைசி நேரத்துல மீட்கப்பட்ட கல்லனை போலவும் நாம் மீட்கப்பட முடியும். பிரியமானவர்களே, அவ்விதமாய் கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.